ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. இந்த வீடியோ முழுக்க முழுக்க லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான், நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? நான் பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுத்து தான் வந்திருக்கிறேன். லைவ் ட்ரேடிங் கிளாஸும் நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாக. F&Oவில் ட்ரேட் பண்ணுறவங்க என் கூட லைவ் ட்ரேடிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எந்த ஒரு சார்ஜஸும் நான் வாங்கலை. சரிங்களா? அதனால் நீங்கள் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்றேன். லைவ் ட்ரேடிங் கிளாஸும் கலந்துக்குங்க. எல்லோரும் சம்பாதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணங்களை பாசிட்டிவாக வைக்கணும். நம்மளால் முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது. நம்மளால் முடியும்னு நினைங்க, கண்டிப்பாக முடியும். எவ்வளோ லாஸ் பண்ணியிருந்தால் ரிகவர் பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். லாஸ் பண்ணுறது ஒரு நாளில் ஹியூஜ் அமௌண்ட் லாஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளில் ஹியூஜ் அமௌண்ட் கெயின் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். சரிங்களா? மார்க்கெட் நீங்கள் நினச்ச மாதிரி போகாது, நான் நினச்ச மாதிரியும் போகாது. மார்க்கெட் வே தான் போயிட்டுருக்கோம். நாம் அந்த என்னவே போகுது கண்டுபிடிச்சி கரெக்டாக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? சரி, ஓகே, அதெல்லாம் விடுங்க. பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி நம்ம ட்ரேடிங் க்ரீன் தான். நம்ம டெய்லியும் க்ரீன் தான். மினிமம் ஒரு 500 ரூபாய் இருந்தாலும் சரி சார், அது லாபம் தானே. க்ரீனில் இருக்கணும். டெய்லியும் க்ரீனில் இருக்கணும். அவ்வளோதான். 500 சம்பாதிச்சாலும் சரி, 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, நம்ம கிட்டே இருந்தவங்க அத்தனை பேருமே நீங்கள் க்ரீன் தான், நாமளும் க்ரீன் தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்ன கிளாஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, நிஃப்டினா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டியில் மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு மேலே ஏறுது கீழே இறங்குது. சென்செக்ஸில் மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்குது, அது எதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு மேலே ஏறுது கீழே இறங்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நிறைய பேருக்கு இது தெரியாது சார். நான் என்னுடைய முன்னாடி போட்டிருக்க அனைத்து வீடியோவையும் பாருங்கள். எல்லாம் காசை வாங்கிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. அது இவ்வளோ தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளோ யூடியூப்பில் இப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நான் எதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன்? நிறைய பேர் லாஸாக இருக்காங்க. இதுக்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. எல்லாருமே கெயின் பண்ணணும், எல்லோரும் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்ககிட்ட நான் வேறு எதுவுமே நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன தெரியலையோ கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? எதையுமே நம்ம ஒரு பிளான் பண்ணி ஷெட்யூல் போட்டு பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடிங் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நான் நிறையா நாள் அதுதான் சொல்கிறேன். எவ்ரிடே ட்ரேடிங் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? என்ன ட்ரேடிங் ரூல்ஸ்னு கொண்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாலேஜை கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் பணத்தை போட்டு ட்ரேட் பண்ண கற்றுப்பீங்களா? சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிஃப்டினா என்னென்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன், சென்செக்ஸ்னால் என்னன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன், நிஃப்டியில் மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, அது மாதிரி சென்செக்ஸில் மொத்தம் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, எப்படி நிஃப்டி மேலே ஏறுது, எப்படி நிஃப்டி கீழே இறங்குது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிஃப்டி அப்படின்னா என்ன, அதில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, சென்செக்ஸ் அப்படின்னா என்ன, அது எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க, நிஃப்டி அப்படின்னா என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி. சரிங்களா? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்எஸ்சி பார்த்துடலாம். சரிங்களா? நிஃப்டி 50ல் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மாதிரி 50 கம்பெனிஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் இருக்குது இதில். அதில் டாப் 50 கம்பெனிஸ் தான் நம்ம நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆகிறது. இந்த 50 கம்பெனியோட ஏற்ற இறக்கங்கள் வைத்து தான் நம்ம நிஃப்டி 50 அப் டவுன் மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பாரத் ஏர்டெல், டிசிஎஸ்ஏ, ஐசிஐசிஐ பேங்க்கு, எஸ்பிஐ, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாப் 50 கம்பெனிஸ். இப்போ 25 கம்பெனி லிஸ்ட்டு வந்துருச்சிங்களா? இப்போ ரெண்டாவது பேஜில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 25 கம்பெனிஸ் இருக்கும். பஜாஜ் ஆட்டோ, சோலா இந்தியா, டாடா ஸ்டீலு, இந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டு இன்னும் போயிட்டே இருக்கும். நிறைய கம்பெனிஸ் இருக்கும். 51, 52, 100 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிஃப்டி 50ல் மட்டும் எத்தனை கம்பெனிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 8.
193 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 193 கம்பெனிஸில் நம்மளுக்கு டாப் 50 கம்பெனிஸ் மட்டும்தான் நிஃப்டி 50 எடுத்துக்குங்க. பேலன்ஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த டாப் 50 கம்பெனிஸோட அந்த டர்னோவர், அந்த கம்பெனியோட டர்னோவர் எப்போ இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நிஃப்டி 50 மேலே ஏறுங்க. இப்போ டாப் 50 கம்பெனியும் கீழே விழுந்துச்சு அப்படின்னா நிஃப்டி 50 கீழே விழுவுங்க. டாப் 50 கம்பெனியும் மேலே ஏறிச்சுன்னா நிஃப்டி 50 மேலே ஏறுங்க. இந்த 50 கம்பெனியை வச்சு தான் இந்த நிஃப்டி 50 இயங்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நிஃப்டி 50 என்றால் அது தனி கிடையாது. இந்த 50 கம்பெனியோடைய மொத்த உருவம் தான் நிஃப்டி 50. சரிங்களா? நீங்கள் கூகுளில் போயிட்டு நிஃப்டி 50 டாப் 50 கம்பெனிஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வந்துடும். இந்த 50 கம்பெனியோடைய டோட்டல் வரவு செலவு தான் நம்ம நிஃப்டி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறதுங்க. நிஃப்டினா என்எஸ்சி அப்படின்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதில் பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா டாப் 30 கம்பெனிஸ். மொத்தமே இதில் 30 கம்பெனிஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? ஆனால் நிஃப்டி 50 இருக்கிறது உங்களுக்கு சென்செக்ஸில் இருக்கலாம், சென்செக்ஸில் இருக்கிறது நிஃப்டி 50 இருக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது 2 பேருமே வச்சுருப்பாங்க. சரிங்களா? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFC பேங்க்கு, பாரத் ஏர்டெல். சென்செக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 30 கம்பெனி தான். அந்த 30 கம்பெனியோட வரவு செலவு மேலே 30 கம்பெனியும் மேலே ஏறிச்சுன்னா சென்செக்ஸும் மேலே ஏறும். அந்த 30 கம்பெனி கீழே இறங்குச்சுன்னா சென்செக்ஸும் கீழே இறங்கும். இந்த கம்பெனிகளை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் ஒர்க் ஆகுது. சரிங்களா? இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் தான். நான் சொல்லி கொடுக்குறது அனைத்துமே பேசிக் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் என்ன ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகல. புரியுதுங்களா? பேசிக்கே இவ்வளோ இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. நானே என்ன கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. சரிங்களா? அதனால் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு புதுசாக ஒன்று கற்றுக்குங்க. நிஃப்டிக்குள்ளே போனால் என்ட்ரி கொடுத்தோம், 500 சம்பாதிச்சோம், 1000 சம்பாதிச்சோம், நாளைக்கு 1000 லாஸ் ஆச்சு, அடுத்த நாள் 1000 சம்பாதிச்சோம். அதெல்லாம் பொழப்பு இல்லை. எதுக்காக நிஃப்டிக்குள்ளே போனோம், அது எதனால இன்றைக்கி மேலே ஏறிச்சு, நம்ம எதுக்கு என்ட்ரி கொடுத்தோம், நம்ம எதுக்கு எக்ஸிட் ஆனோம், நாம் ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா அது என்ன காரணம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்ட்ரி கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் லாஸாகவும் இருக்க முடியும். சரிங்களா? சார், ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணி என்ட்ரி வாய்ப்பு கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குங்க. நீங்கள் அன்றைக்கி லாஸ் இல்லை. என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிறதுக்கு என்ட்ரி எடுக்காமல் கம்மன் இருந்துட்டு போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் கேபிட்டலில் ஜஸ்ட்டு நான் சொல்கிறேம்மா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். முழு கேபிட்டலில் முழுசாக நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாட் போடுங்க, ஒரு 5 பாயிண்ட்டு மேலே எடுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு லாட்டு போடுங்க, இன்னொரு 10 பாயிண்ட்டு மேலே எடுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு லாட்டு போடுங்க, இன்னொரு 10 பாயிண்ட்டு மேலே. அப்படி தான் நீங்கள் உங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே 10 லாட்டு போட்டிங்கன்னா எஸ்எல் அடித்தான் அப்படின்னா லாஸ் பெருசாக இருக்கும். உங்களுடைய நீங்கள் ஒரு லாட்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறப்போ பின்னாடியே ஸ்டாப்லெஸ்ஸை போட்டுக்கிட்டே வரணும். ரிட்டர்ன் ஸ்டாப்லெஸ் அடிச்சுட்டு போகிறோம். நம்ம லாபத்தில் தான் அடிக்கிறோம். அதுக்கு நம்ம வருத்தப்படக்கூடாது. புரியுதுங்களா? ட்ரேடிங் செய்கிறீங்க அப்படின்னா பொறுமையாக தெளிவாக கற்றுக்கிட்டு ப்ராப்பராக செய்யுங்க. உங்களுக்கு லைவ் ட்ரேடிங் கிளாஸ் வேணுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஃப்ரீயாகவே சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளை இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.